ஒவ்வொரு அமைக்க வாய்ப்பு இருக்கா? காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன? உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? வேற ஏதாவது இருக்கு? எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்துல வந்து ரீல்ஸ் அரசியல் பண்றாருன்னு சிவசங்கர் சொல்றாரு. அதாவது பிரச்சாரத்துக்கு போகும்போது அல்வா தூக்கிட்டு போறாரு, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதுதான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிவசங்கர் சொல்றாரு. அவங்க 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 என்ன பண்ணாங்க? தம்பி உதயநிதி செங்கலை தூக்கிட்டு ஊரா சுத்தலையா? இவர் ஐயா அல்வாவை தூக்கிட்டு போறாப்ல. என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சிருந்தாங்க ஒரு 15 வருஷமா. அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாப்ல. இவரு அல்வா நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன்னு காட்டுறாப்ல. போங்க, இதை போய் பேசிட்டு இருக்கு. என்ன தமிழக மீனவர்களை வந்து இலங்கை தொடர்ந்து சிறைப்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில வந்து இலங்கை பிரதமரும் நம்ம இந்திய நாட்டு பிரதமர் சந்தித்து ஆலோசனை இருக்காங்க. பல்வேறு மீனவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் பேசி ஒரு தகவல் சொல்லுங்க. என்ன நலன் சார்ந்து ஒரு தகவல் பேசியிருக்காங்கண்ணே, அப்படி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். தம்பி தம்பி விடுங்க தம்பி. இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர் வந்து சந்திக்கலையா தம்பி? இதுக்கு முன்னாடி இந்த அதிபர் சந்திக்கலையா தம்பி? அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு உயிர் கிடையாது. முதல்ல நீங்க இதை ஆழமா உள்வாங்கிருங்க. ஒரு ஓட்டு. அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்கும் தான். ஆழமா புரிஞ்சுக்கிறது இல்ல? இந்த புரியுது இல்ல? எங்களை ஒரு மனித உயிராவே மதிக்க மாட்டான். நாங்க சொல்லிட்டு தெரியுவான் நாங்க இந்தியர்கள், நாங்க இந்தியர்கள். அவன் எங்களை மதிக்கிறானு பாரு. குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது பண்ணிருச்சு. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாருது. அப்படியே எங்களுக்கு அங்க நிக்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும் போது செய்ய மாட்டேங்குது? ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்ல. என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்ல. என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்ல. சாவன் தமிழன் தானே, செத்துட்டு போட்டோம். ஆனா இங்க ஒரு மானம் கட்ட கூட்டம் இவனுக்கே தான் ஓட்ட போட்டு தொலையும், இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும். இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா. கடிதம் தம்பி அழைச்சு பேசுனா எடுப்பாரு. 40 உறுப்பினர் வச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு. பேசலாம், அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம். பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் சிந்தூருக்கு வாழ்த்தி பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாட போட்டு வலியுறுத்த முடியாதா? பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா? சொல்லுங்க. கச்சத்தீவை கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க எல்லாம் தானே இருந்தீங்க, உங்க ஆட்சி தானே. எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி. எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க? நாங்களும் அதே பழைய நாடகம் வேற வழி இல்லாம அதையே பார்த்து பார்த்து கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். இந்த கேடுகட்ட நாடகம் தம்பி. கச்சத்தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க கேட்டா நான் கடிதம் எழுதுனல்ல, வேற என்ன செய்ய முடியும்? இதுக்கு இது தம்பி நீங்க முதலமைச்சரா போஸ்ட் மாஸ்டரா தம்பி? அஞ்சல் துறை தலைவரா நீங்க? அஞ்சலக தலைவரா? ஏன் சொல்லுங்க. நீங்க இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அந்த காலத்துல நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போங்க தம்பி, கொடுமை நடக்குது போங்க. உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி. முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாவுக்கு என்னன்னு விளக்கி பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாரிசை பத்தி பேசுவோம். திராவிடம்னா என்னன்னு தம்பி இது ஐயா ஸ்டாலின்ட்டே கேளுங்க. கடைசியா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களே உங்களுக்கு சொல்வேன், நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம். தம்பி கல்யாணம் தான் திராவிடமா? அவங்களே குழம்பி பீத்துறாங்க அடிச்ச அடியில. என்னன்னு தெரியல. ஒருத்தன் இனம்ங்கிறான், ஒருத்தன் ஆடு என்ன சொல்றா, ஒருத்தன் வந்து நிலம்ங்கிறான், ஒருத்தன் ஒண்ணும் இல்லைன்றான். ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடங்கிறான். ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழியம் இல்லையா? ஆரிய படை கிடந்த பாண்டியன் நெடுஞ்செலி இருக்கானா? திராவிட செலிய சனியன் இருக்கானா? அவனது சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான் கொஞ்ச நாளைக்கு. அதெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர்வு எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும். கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது. திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவுக்கு வர சொல்லுங்க. இல்ல வாட் இஸ் மீன் பை திராவிடம்? என்ன அதுக்கு விளக்கம், என்ன டெபினிஷன், அது சொல்ல சொல்லுங்கப்பா. நான் சொல்றேன் என்ன, தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். தமிழர் அல்லாதோர் இங்க பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். மறுப்பவர் எவர்? எதிர்ப்பவர் எவர்? என்னோட யார் வாதிக்கிட வருவா? எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான், அவன் கன்னடனா இருப்பான், அவன் தெலுங்கரா இருப்பான், அவன் பீகாரியா இருப்பான், அவன் குஜராத்தியா இருப்பான், அவன்
மராட்டியனா இருப்பான். நான் மட்டும் திராவிடனா இருந்துடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.